வணக்கம் நண்பர்களே, இன்னையோட நம்ம வயல் நட்டு கிட்டத்தட்ட 37 நாள் ஆகுது. நடவு அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் 10 நாள் முன்னாடி புலம்பல்ன்ற டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். களப்பறிக்க ஆளே கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஒரு வழி ஆள் வந்தாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து பறிச்சாங்க. அப்புறம் 2 நாள் ஆள் வரவே இல்லை. திருப்பி வந்து பறித்து அந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வயல் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரீச் பண்ணிருச்சு. அதாவது இன்டர்மிஷன் பார்ட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன கற்றுக்கிறேன்னா, நம்ம ஒரு கார்ப்பரேட் மைண்ட் செட்டோட இந்த விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணோன்னா விவசாயம் கண்டிப்பாக ப்ராப்பராக போகும். அதுக்கான ப்ராப்பர் க்ரோத் ஈல்டு எல்லாமே இருக்கும். அது என்னென்னா, இப்போ எப்படி கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டேட்ஸ் அண்ட் டெட்லைன்ஸ் இருக்கோ, அதே போல் விவசாயத்துக்கும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. இந்த டேட்டில் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை உடைக்காமல் நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பண்ணோன்னா அதோட ஈல்ட் அண்ட் க்ரோத் இருக்கும். இப்போது நெல்லுக்கு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து நெல் வாங்குறீங்க, 2 நாள் ஊற வச்சு அதை 3ஆவது நாள் நாற்று விடுறோம். 25 நாள் அந்த நாற்று வளர்த்துட்டே வர சைட் பை சைட் பேரலாக தண்ணி விட்டு 2 சால் ரொட்டேட்டை வர வச்சு ஓட்டி அழகாக சேர் பண்ணி பரம்படித்து 30 நாள் ஆகுதா, அதுக்கு தேவையான அடி உரம் கொடுத்து நம்ம வந்து ஆளுங்களை வர வச்சு நாற்றை பிடுங்கி எவ்வளோ தேவையான நாற்று ஒரு குத்துக்கு எவ்வளோ தேவையான நாற்று இருக்கோ அதை நம்ம ப்ராப்பராக நட்டு 25 நாள் ஆக உரம் போட்டு களை பறித்து தேவையான அளவுக்கு மருந்தடிச்சு அப்படியே 45 நாள் ஆக அப்பயும் அகைன் தேவையான அளவுக்கு உரம் போடணும். ஏன்னா கருத்து வரும்போது உரம் அமோனியா பொட்டாஷ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த ப்ரொசீஜரை உடைக்காமல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஈல்ட் அண்ட் க்ரோத் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நேச்சர் வந்து நமக்கு கை கொடுக்கணும். நேச்சர் நமக்கு அகைன்ஸ்டாக போனாலும் எதுவும் பண்ண முடியாது. அகைன் வந்து நம்ம அறுவடைக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபோர்ஸும் நமக்கு ஃபேவராக இருக்கணும். அதுவும் நம்ம கையில் இல்லை. பட் இந்த ப்ரொசீஜரை நம்ம உடைக்காமல் இருந்தோன்னா அதோட க்ரோத் அண்ட் ஈல்டில் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. இதுதான் நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக நம்ம வாங்குற நெல் அதே சேத்துல போட்டு வளர வச்சு அதை நம்ம பிடுங்கி நடுற அந்த ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் விறகால்னு சொல்லுவாங்க. உங்கள் பகுதிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பேர் மாறலாம். அதுவும் கம்ப்ளீட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட முடியாது. அதுலேயும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் வயல் சின்னதாக இருந்து உங்கள் வயலில் இருக்க தண்ணிலாம் வடிகிறதுக்கு உங்களுக்கு வழிவகை இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம். ஆனால் இந்தளவுக்கு அதில் ஈல்ட் அண்ட் க்ரோத் இருக்காது. அதே போல் இந்தளவுக்கு செலவும் இருக்காது. பட் இந்த நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்னா ப்ராப்பரான முறையில் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த வயல் நம்பி நம்ம இவ்வளோ ஈல்ட் வரும் அப்படின்றத சொல்லி அந்த ஈல்டை நம்ம அறுவடையும் பண்ண முடியும். இப்போ நான் அந்த ப்ரொசீஜரில் சொன்ன ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கான வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் ப்ராப்பராக முடிச்சிட்டோம். மருந்து மட்டும் அடிக்கலை. ஏன்னா மருந்து அடிக்காத தேவை வரல. பூச்சி புழுவை எந்த ஒரு அஃபெக்ட்டும் பண்ணலை. வெயில் காலன்றதுனால பண்ணலன்னு சொல்லிட்டு அக்ரி சொன்னார். அப்படி தேவைப்பட்டால் அதையும் நாங்கள் முடிச்சிருவோம். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் அகைன்ஸ்டாக நடக்காமல் இருந்தால் நல்லது. அப்படி ஏதாச்சும் நடந்தால் நீர் பற்றாக்குறை தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் ரெக்கார்டான பருவமழையே ரொம்ப கம்மி தான். பார்ப்போம். எனக்கு அகைன்ஸ்டாக எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் சொல்கிறேன். பார்க்கலாம். அநேகமாக அந்த பார்ட் 2 நான் அறுவடைக்கு அப்புறம் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாபாய். சரி.